வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். Audio Jungle. ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கோம். அதை எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். கடலைப்பருப்பு அரை கப்பு எடுத்துருக்கோம். அதை நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எள்ளு எடுத்துருக்கோம். அதையும் வறுத்துக்கலாம். எள்ளு சீக்கிரம் வறுபட்டுரும், அதனால் பார்த்து கருகாமல் எடுத்துக்கோங்க. உப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து முழு பூண்டு ஒன்று எடுத்து உதுத்து வச்சுருக்கோம். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். 100 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன். நான் குண்டு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீட்டு மிளகாய் யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு 2 ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கப் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். மிளகாவையும் காஞ்ச மிளகாயும் மட்டும் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கலாம். நல்லா பொறுன்னு வந்துடுச்சு. அரை ஸ்பூன் தூள் பெருங்காயம் ஆட் பண்ணி அதோடு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. நல்லா வாசமாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருந்தது. இதை நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பொடி சாதமாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.